வெயில் காரணமாக ஏற்படுற வயிறு எரிச்சல், செரிமான கோளாறு, நீர்க்குத்தல், நீர்க்கடுப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த சம்மர் டயத்தில் உங்களை குளுமையாக வச்சுக்கிறதுக்காக மார்னிங் ஒரு வேளையும் இரவு ஒரு வேளையும் தாராளமாக நீங்கள் குளிக்கலாம். அப்படி குளிக்கும் பொழுது காக்கா குளியல் குளிக்காமல் நல்லா உச்சி தலையிலேருந்து உள்ளங்கால் வரை தண்ணி படுற மாதிரி வாரத்துக்கு 3 தடவை நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். இந்த சம்மர் டயத்தில் உங்கள் பாடியை குளுமையாக வச்சுக்கிறதுக்காக தயவு செய்து எந்த ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலான ட்ரிங்கிங் வாட்டரை மண்பானையில் வச்சு எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வயிறை குளுமைப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான டிப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுதாங்க ஆலிவேரா, அதாவது சோற்றுக்கற்றாழைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த சோற்றுக்கற்றாழையை முந்தின நாளே பறிச்சுட்டு வந்து நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும், அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். அதை நீங்கள் உட்கொள்ளக்கூடாது. 4th day